32 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வேலைவாய்ப்பு இப்போதைக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன் வயலேஷன் இருக்கு. அதே மாதிரி இர்ரெகுலாரிட்டி ரெகுலேஷன்ஸ் ஏற்கனவே இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இது கான்ஸ்டியூஷன்ல நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுக்கு கிடைத்த வெற்றி. உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதான் இந்த தீர்ப்போட. கருணை அடிப்பில் வேலை வாய்ப்பு வழங்குறது இவங்க நம்மளோட வாதம் என்ன வச்சுன்னா முடியாது. கவர்மெண்ட் ஏற்கனவே 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வழங்குற நிலையில் இப்போ இது போக ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தப்பு. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் கரூர் சம்பந்தமாக 32 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. கம்பேஷன் அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு இப்போதைக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில். நாங்கள் மதுரை அட்வொகேட் தீரன் திருமுருகா ஆஜரான அட்வொகேட்னா இதில் என்னமா முக்கியமாக கான்ஸ்டியூஷன் வயலேஷன் இருக்குது. அதே மாதிரி இர்ரெகுலாரிட்டி ரெகுலேஷன்ஸ் ஏற்கனவே இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கோர்ட்டோட ஃபைண்டிங் என்னன்னா ஏற்கனவே விதிகள் இங்க இருக்கு. அந்த விதிகளின் பிரகாரம் தான் நீங்க கம்பேஷன் ஆர்டர் கொடுக்க முடியும். அது இல்லாம 2-3 கேள்விகளை பிராக்டிக்கலான கேள்விகளை முன் வச்சாங்க. இப்ப அரசு பஸ் ஒரு ஆளை இடிச்சு அவங்க இறந்து போறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? காம்பன்சேஷன் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அப்போ அதே ஆளுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அப்போ இப்படி ஒரு பிராக்டிக்கலான விஷயங்களை சொல்லி இன்னைக்கு நம்ம சாதகமா இந்த ஆர்டர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜியோவை கரூர் இன்சிடென்ட்ல இறந்து போன உறவினர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற ஜியோவை இன்னைக்கு செட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இது கான்ஸ்டியூஷன்ல நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுக்கு கிடைத்த வெற்றி. படித்த இளைஞர்களுக்கும் இது பெரிய வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையோட அவங்களுடைய தேர்வுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதான் இந்த தீர்ப்போட உண்மையான நகல் வரும்போது உங்களுக்கு தெரியும். அந்த தீர்ப்பிலே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் இதுக்காக வெயிட் பண்றாங்க, எத்தனை பேர் இதுக்காக கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பப்ளிக் சர்வீஸ். இதை வேணுமனே தூக்கி போட முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால இது உண்மையாவே தமிழக மக்கள் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். நான் இந்த வழக்குக்கு ஆஜராகி அதோட நுணுக்கங்களை, அதாவது கான்ஸ்டியூஷன் வயலேஷன் பிளஸ் ஜியோட வயலேஷனும் இதுல இருக்கு. இதுல குறிப்பா என்னன்னா ஜட்ஜஸ் எதை டிபெண்ட் பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன் எப்பவுமே ஸ்டேட்டுக்கு எக்ஸிகியூட்டிவ் பவர் கொடுக்குது. ஆனா அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது. இதுதான் இதோட முக்கியமான சாராம்சம். தாவேக அரசு வந்து கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்து போன குடும்பங்களுக்கு 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து நாங்கள் பில் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம். அந்த பில்லு பிஃபோர் அவங்க வேலையை அந்த ஆர்டர் வழங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் பில்லு ஃபைல் பண்ணி அது கேஸ் அட்மிஷன் வந்துருச்சு. அப்புறம் கோர்ட் அந்த அட்மிஷன் ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ப்ராசஸ் நடக்கட்டும், அது இன்ட்ரீம் அந்த கொடுக்குற வேலை இன்ட்ரீமானது தான், இடைக்காலமான வேலை தான், அது டெம்பரவரி தான், அது பர்மனெண்ட் கிடையாது. ஃபைனல் ஆர்குமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட இது ஃபைனலைஸ் ஆகும், அவங்க வேலை ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆர்டர் இன்ட்ரீம் ஆர்டர் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் கேஸ் வந்துச்சு. ஃபைனல் ஹியரிங்கில் என்ன கொஸ்டின் ஆஃப் லா வந்துச்சுன்னா, கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குறது இவங்களுக்கு வழங்க முடியுமா, இல்லை சட்டத்தில் அதிலும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் வந்துச்சு. கருணை அடிப்பில் வேலை வாய்ப்பு வழங்குறது இவங்க நம்மளோட வாதம் என்ன வந்துச்சுன்னா முடியாது. அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கருணை அடிப்பில் யார் யாருக்கு வேலை வழங்கலாம், யார் யாருக்கு வேலை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் இவங்க எலிஜிபிள் கிடையாது, இவங்க அந்த கைட்லைன்ஸில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாதங்களை வச்சோம். அதே மாதிரி இந்த கருணை அடிப்படை வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல 3 பேருக்கு தான் வேலை வழங்க முடியும். ஒன்று இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாருன்னா அவங்க ஃபேமிலிஸ்க்கு வழங்கலாம். மெடிக்கல் இன்வாலிடேஷனால அவர் திடீர்னு கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இறந்து போயிட்டாருன்னா
அவருக்கு வராங்களா இல்லை மிஸ்ஸிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வராங்களா? இந்த 3 பேருக்கு தான் இவங்க 3 பேர் தான் எலிஜிபிள் பர்சன்ஸ். இவங்க ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் வழங்க முடியும். இது போக வந்து நீங்கள் வந்து இது வேற யாருக்கும் வழங்க முடியாது. இது கவர்மெண்ட் ஏற்கனவே 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வழங்கின நிலையில் இப்போ இது போக ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தப்பு. கரண்ட் லா இப்போ சட்டத்து இருக்குன்னு அடிப்படையில் வந்து இந்த லாவை பவுண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். பியாண்ட் லா போய் கொடுக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்து அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கணும். அது போக பட்சத்தில் வேலை வாய்ப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் வச்சோம். 2 தரப்பையும் கேட்டாங்க கோர்ட்டு. ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி முக்கியமான நம்ம கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த கேஸ் அலோவ் பண்ணிட்டாங்க.